மாதந்தோறும் வருகின்ற அஷ்டமி தினங்களில் பைரவரை வழிபடுவது சிறப்பு என்றாலும் தேய்பிறை அஷ்டமி தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் அஷ்டலட்சுமிகளும் தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று பைரவரை வணங்கி தங்கள் செல்வத்தை அதிகரித்துக் கொள்வதாக ஐதீகம். அதனால் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செல்வத்தை கொடுக்கும் அஷ்டமியாக வணங்கப்படுகிறது. அமாவாசைக்கு பிறகு 8வது திதியாக வருகிற அஷ்டமி திதி அன்று பைரவரை விரதமிருந்து வழிபாடு செய்வது நல்லது. இன்று மாசி தேய்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடும் போது ராகு காலத்தில் செவ்வரளி பூமாலை சாற்றி செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் படைத்து வழிபடுவது சிறப்பாகும். தேங்காயை உடைத்து அதில் நெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பைரவரை வணங்கும் பொழுது பைரவ காயத்ரி மந்திரத்தை 11 முறை கூறி வணங்குவது சிறப்பாகும். மேலும் ஒரு சிறு சிவப்பு துணியில் 9, 11 அல்லது 21 என்ற எண்ணிக்கையில் மிளகுகளை போட்டு சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவதும் சிறப்பாகும். இவ்வாறு மிளகு தீபம் ஏற்றினால் கடன் பிரச்சனைகள் நீங்கி இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். மேலும் யாரிடமாவது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருந்தால் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட வராத பணம் திரும்ப கிடைக்கும். வாருங்கள் அந்த பைரவ மந்திரத்தை சொல்வோம். ஓம் ஸ்வானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயா. தேய்பிறை அஷ்டமி திதி அன்று பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். 5 தனித்தனி விளக்கு எடுத்துக்கொண்டு ஒன்றில் நல்லெண்ணெய், இன்னொன்றில் இலுப்ப எண்ணெய், மற்றொன்றில் விளக்கெண்ணெய், அடுத்ததில் நெய் ஊற்றி கொள்ள வேண்டும். அடுத்த விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவரை பார்த்து விளக்கேற்ற வேண்டும். பைரவரை தேய்பிறை மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களிலும் ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் வணங்குவது நல்லதாகும். அதே போன்று தினமும் ராகுகால பூஜையில் பைரவருக்கு நடைபெறும் வழிபாடுகளில் கலந்து கொள்வது மிக நன்மையை கொடுக்கும். பைரவரை வணங்குவதன் மூலமாக சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் கூட நீங்கும். இவ்வளவு நன்மைகள் கொண்ட பைரவ மந்திரத்தை ஒரு முறை சொல்வோம் வாருங்கள். ஓம் ஸ்வானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயா. பைரவரை வணங்கும் பொழுது கூற வேண்டிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைத்து அறிந்திடச் செய்யுங்கள். மேலும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.